ஹலோ சார், ஸ்ரீராம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சார், இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமான மனிதர்கள் சந்திக்கிறோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழையாகவும் இருக்கிறார்கள், சில பேர் நல்ல பணக்காரர்களும் இருக்கிறார்கள். இதற்கு என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? ஏழை பணக்காரங்க இருக்கவங்க வந்து படிச்சிருக்காங்க சார். ஏழைக்கும் பணக்காரங்களுக்கும் படிப்புக்கு சம்மந்தம் இல்லை சார். சரவணபவர் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா படித்ததே இல்லை, அவர் வந்து பெரிய பணக்காரராக இருக்கார். அதே சமயத்தில் அதே சரவணபவர் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்தவங்க வந்து 15,000 சம்பளத்தில் வந்து மேனேஜராகவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவர் வந்து விடாமுயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எப்படியோ வளர்ந்துட்டாரு. இப்போ நீங்கள் வீடு வீட்டில் கொத்தனால படிக்காதனால அவங்க ஏழையாக இருக்காங்க. இப்போ வந்து படித்தவங்க வந்து இப்போ 15,000 சம்பளம் வாங்குறாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் படிப்பு திறமையாக இருக்கவங்க வந்து இப்போ யூடியூப்னு ஒன்று இருக்குல்ல, அதில் இது பண்ணுறாங்க, வீடியோ போட்டு அதில் சம்பாதிக்கிறாங்க. இல்லை சார், நான் கேட்குறது என்னென்னா, நம்மளுடைய வசதி, ஒரு மனிதர் ஏழையிலேருந்து வசதி ஆகிறதுக்கு என்ன காரணம்னு நான் கேட்குறேன் சார். நான் சொல்லிட்டேன், இப்போ படிக்காமல் எப்படி வசதி ஆகலான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரே ஒரு ஆளை எக்ஸாம்பிள் சொல்லிக்கோங்க, இன்னொன்று ஒரு ஆள் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஒன்று கட்சியில் இருந்து ஜெயிச்சாரா பணக்காரனாக முடியும். அதான் நான் சொல்கிறது தீர்வு. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சார், நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் வந்து ஏழையாக இருக்கான், அவர் வந்து ஃபஸ்ட்டு நல்லா படித்து ஒரு வேலைக்கு போனால் அவங்க பணக்காரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே சார், அதை எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் வந்து வேலைக்கு போனவங்க படித்து வேலைக்கு போனவங்க எல்லாருமே பணக்காரங்களும் ஆகிறது இல்லையா சார்? சில பேர் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியிலேயே வாங்கின சம்பளத்தை செலவழிச்சிட்டு அடுத்த மறு மாதத்துக்கு கடன் வாங்குறாங்க. இதை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? சார், உடனே என்னாச்சு லோன் போட்டுருவாங்க சார். இல்லாட்டி வந்து இப்போ வந்து ஒரு தேவை இருக்கும் சார். இப்போ என்ன பண்ணவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், அது வாங்கினவங்க தான் 5ஆம் தேதி செலவழிக்குவாங்க. சக்குன்னு 5ஆம் தேதி தான் செலவழிச்சிட முடியாது, ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் அவங்க சம்பளம் வரும். இப்போ நான் சொல்கிற தீர்வு தான் சார். சார், இப்போ ஒருத்தருங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வைக்கிறாங்க. அவங்களும் மாத கடைசியில் என்கிட்ட எதுவுமே பணமே இல்லைங்கிறாங்க. ஒருத்தவங்க 15,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, இவங்களும் மாத கடைசியில் என்னமே இல்லைங்கிறாங்க. இதுக்கு என்ன நினைக்கிறீங்க? எனக்கு 1 லட்ச ரூபா மாதம் என்னென்ன செலவுவாங்கன்னு சொல்லுங்க சார். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க வந்து கார் லோனு, ஹவுஸ் லோனு போட்டிருக்காங்க சார். இப்போ வந்து பர்சனல் லோனு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ வந்து அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த லோன் முடிஞ்சோமே அவங்களுக்கு சொந்த வீடு வந்து எல்லாமே வந்துடும் காரு. ஆனால் இதுவே 15,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க வந்து எப்பயுமே அந்த வாடகை வீட்டில் தான் சார் இருக்கணும். அதனாலலாம் படித்தாதான் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்க முடியும். நீங்கள் சொல்லுவீங்களே சார், நான் ஓனரு, அவரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இதான, ஏன்னா அவருக்கு வந்து பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சிச்சு. அதனாலலாம் அவர் வந்து இது வச்சுருக்காரு, இவ்வளோ பெருசாக இருக்காரு. படித்தவங்கள வந்து 15,000 ரூபாய்க்கு வேலை வச்சுருக்காரு சார். அப்போ வந்து இந்த 15,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க அவங்க வாழ்க்கையில் வசதியாக முடியாதா? அப்படி வசதியாகணும்னா அவங்க என்ன பண்ணணும் சார்? மாதம் 15,000 ரூபா சம்பளம், 10,000 ரூபாயை வந்து செலவழிச்சிடணும், 5,000 ரூபாயை வந்து சேர்த்து வச்சிடணும் சார். அப்படியே 10 வருஷத்தில் 10 லட்ச ரூபா ஆகும் சார். சரி, ஓகே சார். 10,000 ரூபா குடும்பம் நடத்த சொல்றீங்க. 10,000 ரூபா எப்படி சார் குடும்பம் நடத்துறது? அதுக்கான ஐடியா சொல்லுங்க சார். 10,000 ரூபாயிலேருந்து 3,000 ரூபா வாடகை, அந்த மாதிரி வீடை பிடிச்சிடணும். எல்லா பொருளையும் ரேஷன்ல வாங்கிடணும். மிச்சம் 7,000 ரூபாய் நிற்குமா, காய்கறிகளுக்குலாம் சேர்த்து ஒரு 2,000 ரூபாய் எடுத்துக்கோங்க. இப்போ மிச்சம் இத்தனை இருக்கு, 5,000 ரூபாய் இருக்கு. இப்போ வந்து வீட்டில் பெட்ரோலுக்குலாம் போட்டுமே மாதம் கடைசியில் ஒரு 1,000 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். அந்த சேவிங்ஸையும் போட்டு சேர்த்து வச்சிங்கன்னா மாதத்துல பணக்காரங்க மாதிரி நம்ம லாஸ்ட்ல நம்மளுக்கு ஒரு காசு கிடைக்கும். ஓகே சார், இன்னைக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி நமக்கு வந்து பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. உங்களை சந்தித்ததற்கு பெருமகிழ்ச்சியாக நன்றி சார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றி, வணக்கம் சார்.